கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டு விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது: யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி என்னாகமம் 24:1 அதில் வாசிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பது தேவனுக்கு பிரியம். தேவ பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், பலனாய் இருக்க வேண்டும், சாட்சியாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. இதுக்கு விரோதமாக சில சத்துருக்கள் என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. சத்துருக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவங்களுடைய சிந்தனைகளை கெடுக்கிறது, அவங்களுடைய செயல்பாட்டை கெடுக்கிறது, அவங்களுடைய செல்வத்தை அது என்ன செய்கிறது? கெடுக்கிறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு இளைஞன் பிசாசு பிடிச்சவனை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் இருக்க முடியல, தெருவில் இருக்க முடியல, ஊருக்குள்ளே இருக்க முடியல. கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுகிறது? அங்கு கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். பிசாசு ஒருவருடைய வீட்டுக்குள்ளே, ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது அவர்களுடைய பெயரை கெடுப்பது கூட மாத்திரமல்ல, உறவுகளையும் கெடுத்து அவர்களை ஊரை விட்டே துரத்தி அவங்களை என்ன செய்கிறது? அந்தகாரமான ஒரு இடத்தில் கொண்டு போய் வைக்கிறது. அவர்கள் தங்களையும் காயப்படுத்துவார்கள், தங்களுக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் அவர்களையும் காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பில்லிசூனியம் இருக்கிற குடும்பங்கள் தாங்களும் உருப்பட முடியாது, மற்றவர்களையும் உருப்பட வைக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் ஆலோசனை கேட்கும் பொழுது நம்முடைய ஆலோசனைகள், அந்த ஆலோசனைப்படி செய்யும்போது நாமும் என்ன செய்வோம்? இடறி விழுகிறவர்களாகவே இருப்போம். இன்றைக்கி இந்த உலகத்தில் தேவ ஜனம் சந்தோஷமாக இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் சத்துருக்கு அது பிரியமானது அல்ல. அப்போ சத்துரு என்ன செய்வான்? அதுக்கு விரோதமாகவே தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு இருப்பான். அவர்களை தடை பண்ணி கொண்டே இருப்பான். முன்னேற விடாமல் தடை பண்ணுவான். படிக்க விடாமல் தடை பண்ணி கொண்டு இருப்பான். திருமண காரியங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க விடாமல் தடை பண்ணுவான். குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணுவான். வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு வீடு கட்ட விடாமல் தடை பண்ணுவான். இப்படி பல காரியங்களில் முன்னேற்றத்தை என்ன செய்வான்? தடை பண்ண. வேலை, சில பிள்ளைகள்லாம் MBA படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, வேலை இல்லாமல் 2 வருஷமாக சுற்றிக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். எங்கே போனாலும் செலக்ட் ஆகிடுவாங்க, ஆனால் அவங்களால் அங்கே நிலைத்து நிற்க முடியாது. இது பில்லிசூனிய காரியங்கள் அவங்களை தாக்கி கொண்டே இருக்கிற ஒரு காரியம். அப்போ இதற்கு விரோதமாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். யுத்த ஜெபம் பண்ண வேண்டும். யுத்த ஜெபம் பண்ணணும். சத்துருவோடு கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சமாதான உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? பண்ணவே கூடாது. சத்துருக்களை துரத்த வேண்டும். சத்துருக்கிட்ட போய் அழுது கொண்டு நிற்கக்கூடாது. சாத்தானிடத்தில் அழுது கொண்டு நிற்கக்கூடாது. ஏன்னா சாத்தான் உங்கள் அழுகையைத்தான் விரும்புகிறான். உங்களுடைய தோல்வியை விரும்புகிறவன். அவனிடத்தில் போய் கெஞ்சி மண்டாட கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். சத்துருக்களை துரத்துவதற்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்துருக்களை துரத்துவதற்கு ஒரு வரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சத்துருக்களை துரத்துகிற பலனை எனக்கு தாங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே போனாலும் உமக்கும் எனக்கு என்ன வேலை வர்றதுக்கு முன்னால் எதுக்கு எங்களை துரத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் வியாதியை துரத்துகிறார். சத்துருக்கு உண்டான அனைத்து காரியங்களையும் என்ன செய்கிறார்? துரத்துகிறார். மரணத்தையே துரத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சோர்வுகளை துரத்துகிறார், பலவீனங்களை துரத்துகிறார், மந்தமான நிலையை என்ன செய்கிறார்? துரத்துகிறார். அதுதான் இயேசுவுக்குள்ள காரியங்கள். அப்போ இந்த இயேசுவுக்குள்ள காரியங்கள் நம்ம வீட்டில் வரும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற இருள் மாறும், மன சோர்வுகள் மாறுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தேவ பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நல்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லி விரும்புகிறீங்க, நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்க, நல்ல ஒரு தரமான பிள்ளைகளாக ஒரு ஸ்டாண்டர்டாக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். அதை விட மேலான தேவன் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைகள், பாவமன்னிப்பு நிச்சயித்த பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அதைவிட 100 மடங்கு அதிகமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் வேதமே அப்படி தான் சொல்லுகிறது. நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் நற்கனிகளை கொடுக்கும்படி
உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடிகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், அப்போ தேவன் ஒரு மேன்மையான இடத்துக்காக நம்ம என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த பில்லி சுனியத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை நம்ம சேதப்படுத்த முடியாது. அது சாத்தானுக்குள்ள காரியங்கள். அந்த இடத்துல போய் நம்ம நிற்கவும் கூடாது. பாதாளத்தில் போய் நம்ம நிற்கணும் அவசியமே கிடையாது. இருளில் போய் நிற்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. சாக்கடையில் போய் இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அது சாத்தானும் சாத்தானுக்கு உரியவர்களும் விரும்புகிற காரியங்கள். அப்போ அப்படிப்பட்ட இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம விலகி இருக்கணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்நிய நுகம், ஜெபிக்காதவங்களோடு கூட உங்கள் உறவு இருந்துச்சுன்னா நீங்களும் ஜெபிக்காதவங்களா என்ன செஞ்சிருவீங்க, மாறிவிடுவீர்கள். ஆமாம், மதுபான அருந்தர்களோடு கூட உங்கள் உறவு இருந்துச்சுன்னா அந்த அவங்களை வழி நடத்துகிற அந்த பொல்லாத ஆவி உங்களையும் தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க தரித்திரத்தில் இருக்கும்போது அது தரித்திரமாக இருக்கிறதும் ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டான ஒரு காரியம்தான். அப்போ அந்த தரித்திரத்தில் பிடித்த அந்த பிள்ளைகளோடு கூட நம்ம உறவுகள் கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தரித்திரத்தின் ஆவிகளை துரத்த வேண்டும். இது விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், ஊழியக்காரங்களுக்கு அல்ல. ஊழியக்காரங்க எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தரித்திரமான வீடுகளுக்கு போக வேண்டியிருக்கும். ஜெபிக்கிற அந்த வியாதி உள்ள மக்களுடைய மத்தியில் போக வேண்டியது இருக்கும். பில்லிசூனியம் பண்ணப்பட்ட வீடுகளுக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அதுதான். அவங்கள அந்த ஜனங்களை அதுலேருந்து விடுதலையாக்கி நல்ல இடத்துக்கு கொண்டு வருவது தான் ஊழியக்காரனுடைய பணிகள். நான் விசுவாசிகளுக்காக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகள் அந்நிய நுகத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு எத்தனை பேர் இருக்கும், 5 பேர் இருந்தால் அந்த 5 பேரும் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் நல்லது. அதில் ஒரு ஆள் கூட ஒருவேளை சாத்தானுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த 4 பேருக்கும் அது தொந்தரவு படுத்தி கொண்டே என்ன செய்யும் இருப்பார்கள். இந்த 4 பேரையும் அவங்க வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும், நடத்திடணும். அந்த ஒரு மனுஷனுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கணும். சில வீட்டில் பார்த்தா 3 பேர் சாத்தானால் வழி நடத்தப்படுகிறவங்களாக இருப்பாங்க. 2 பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க படுகிற வேதனைகளை பார்த்தீங்கன்னா பரிதாபகரமானதாக இருக்கும். ஒரு நன்மையை அவங்கள பெற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. அந்த சத்துரு ஒரு நன்மை, ஒரு சந்தோஷத்தை விட கொடுக்காது, சாப்பிட விடாது, சந்தோஷமாக இருக்க விடாது, நிம்மதியை கெடுக்கும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யணும்னா விலகி இருப்பது நலமானதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளே நடத்த போராடி ஜெபிக்கணும். அப்போ சொந்த உறவுகளை விட்டு நம்ம எங்கேயும் ஓட முடியாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம பொறுமையோடு கூட ஜெபம் பண்ணி சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியாமலே ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாமலே வேதம் வாசிக்கணும். பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்கள வழி நடத்தின அந்த அசுத்த ஆவிகளை அலக்கழித்து ஓட ஆரம்பிக்கும். பிசாசுகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் அப்படின்னு சொல்லிடு. பிசாசுகளோடு கூட சமாதான உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது, பண்ண கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்கள விட்டு விலகி இருக்கணும். கோராகின் புத்திரர்கள் மேலே தேவ கோபம் வந்தது. எதனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா, அந்த மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய நியமத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் கனப்படுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் கானான் தேசத்துக்கு வழி நடத்துறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அதுக்கு முன்னாலே இப்படி குழப்பம் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது. குழப்பம் இருக்கிற இடத்துல அந்த தரிசனம் கெட்டு போயிடும். குழப்பம் இருக்கிற இடத்துல தரிசனம் கெட்டு போயிடும். அப்போ குழப்பத்தை நீக்குவதற்கு என்ன, குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவனை அழித்து போட வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் மோசைகிட்ட, கோராகின் புத்திரர்களை விட்டு மற்றவர்களை விலகச் சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். மற்ற விசுவாசிகளை விலகச் சொல்லு. ஏனென்று சொன்னால் இவன் மேலே தேவ கோபம் இருக்கிறது. இப்போ தேவ கோபம் வரும்போது என்ன செய்யும், அந்த குடும்பம் ஒரு அழிவுக்குள்ளாக என்ன செய்யும் போகும், பூமியை பிளந்து உள்ளுக்குள்ளே போகிறது. அப்போ கர்த்தரை தான் சொல்கிறார், மற்றவங்க அதில் இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும், அவங்களும் சேர்ந்து அழிவுக்குள்ளாக போக வேண்டியது இருந்திருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவிசுவாசிகளோட நேரத்தை செலவழிக்காத. தேவனுடைய கோபம் இருக்கிற இடத்துல போய் நீ ஒரு காரியமும்
செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அவங்களோட விலகி இருப்பது நல்லது. நம்ம புத்தி சொல்லலாம், உங்கள் மேலே தேவ கோபம் இருக்குது, நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தருடைய பிள்ளையாக மாறுங்க, நம்ம கானான் நோக்கி போகிறோம், பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகிறோம், ஒருத்தர் வழி நடத்திட்டு இருக்கிறாரு, சரியாக போயிட்டு இருந்தால் ஓகே, சரியாக போகலைன்னா அவங்கள கண்டித்து என்ன செய்யலாம், உணர்த்தலாம். கர்த்தர் சொன்னால் தான் உணர்த்த முடியும். அப்போ கரெக்டாக என்ன செய்வார், கர்த்தர் கொண்டு போவார். அப்போ இந்த நாட்கள் உங்கள் குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். நீங்கள் தேவ கோபத்துக்கு ஆளானவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, வேறு வழியே கிடையாது. தேவ கோபத்தோடு கூட நம்ம வாழவே முடியாது. தேவ கோபத்தினால நமக்கு இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் கிடைக்காது. சாத்தானும் நன்மை தர முடியாது, கடவுளும் நன்மை தர விட மாட்டார். அப்போ தேவ கோபத்தை நீக்குவதற்கு என்ன வழி, தேவ கோபம் வரும்போது நீக்குவதற்கு என்ன வழி, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்வது தான் வழி. ஆண்டவரே, நான் பாவி தான் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, உம்மோடு கூட நான் வாக்குவாதம் பண்ண நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நம்ம தேவ கோபத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலையாக்கப்பட்டவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறதா வழி, வேறு வழியே இல்லை. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், இரக்கம் செய்வார். தேவ கோபத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை என்ன செய்வார் கொடுப்பார். எத்தனையோ மக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே கூட கோபம் வந்துச்சு, தேவ கோபம் வந்துச்சு. இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களெல்லாம் அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணது யார் அப்படின்னா மோசே ஜெபம் பண்ணார். கர்த்தாவே, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இந்த பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, இவங்களை அழிச்சிங்கன்னு சொன்னால் என் பேரையும் ஜீவ புஸ்தகம் கிழிக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுறதை பார்க்கணும். பாருங்கள், அவன் தரப்பில் நின்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார், அந்த ஜனங்களுக்கும் மன்னிப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அப்போ நம்ம தரப்பில் நின்று ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கும்போது, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், சாத்தானால் நடத்தப்படுகிறவர்கள் அசுத்தமானவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள், அழுக்கோடு இருப்பாங்க. அசுத்தமானது என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன செய்யும் இருக்கும். மந்திரவாதத்துக்குள்ள பொருட்கள் இருக்கும், மதுபானம் மருந்துகிறவர்களாக இருப்பார்கள். இப்போ பார்த்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகள் அங்கே இருக்கும். சொல்லப்போனால் டிவியை போட்டோம்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் இது ஓடிக்கொண்டே இருக்கும். தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் இருக்காது, ஜெபம் இருக்காது. இப்படிப்பட்டவங்களை விட்டு நீ பிரிந்து போங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க, உடைய பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் விதமாக சொல்லுது. யாத்திராகமம் 14:20, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிட்டுன்னு சொல்லியிருக்கிறது பாருங்க. பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் கானானை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்களை ஒடுக்குவதற்காக திரும்பவும் அடிமைப்படுத்திடணும், அவங்களை விடக்கூடாது, கானானுக்குள் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க விட்டுறக்கூடாது, இவங்களை பெரிய ஜாதியாக மாறி விடக்கூடாது, இவங்களை நம்ம அடிமையாகவே வச்சுருக்கணும், நம்ம வேலைக்காரங்களாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் துரத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறது யார் என்று சொன்னால் கர்த்தருடைய தூதனானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். முன்னாலே சென்று ஒரு மேய்ப்பனை போல என்ன செய்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது அங்கே விரோதி எங்கேருந்து வர்றாங்க, பின்னால் இருந்து விரோதிகள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. பின்னால் இருந்து விரோதிகள் வரும்போது முன்னால் சென்ற தேவதூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக வருகிறார், பின்னாக வந்து நிற்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் தொட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இது கர்த்தருடைய ஆவியானவரை தொட்டால் தான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய ஆவியானவரை வீழ்த்தினாதான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியும், வீழ்த்த முடியும். அதற்காகவே அவர் பட்டயத்தை ஓங்கினவராக என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக வந்து நிற்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக வரும்போது அது பார்வோனுடைய கண்களுக்கு அது எப்படி இருந்துச்சான், அது ஒரு மேகம் மாதிரி இருந்துச்சான். காரிருளை உண்டு பண்ணுகிற ஒரு இரவை உண்டு பண்ணுகிற ஒரு மேகம், இருளை உண்டு பண்ணுகிற ஒரு அந்தகாரமாக என்ன செய்தது, காணப்பட்டது.
ஆனால் அதே தேவதூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவை நீக்குகிற வெளிச்சமாய் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த நாட்களில் ஒரே ஒரு காரியம்தான் ஒருவனுக்கு இடரலாக இருக்கிறது, ஒருவனுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இதோ நான் சீயோனிலே வெளியேற பெற்ற ஒரு மூளைக்கல்லை என்ன செய்கிறேன், சீயோனிலே வைக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசியாதவர்களுக்கு அது இடறதுக்கு ஏதுவான கல்லாக என்ன செய்யும், காணப்படும். இயேசு கிறிஸ்து அப்படிதான். விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமானவைகளை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு மனுஷர் தானே, அவராலேயே சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியலையே, அவராலேயே ஜெயிக்க முடியலன்னு சொல்லுகிற நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க உலகத்தை பார்க்கிற ஜனங்கள். அவர் சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார் என்பதை நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன செய்கிறோம், உணர்கிறோம். நம்முடைய வியாதிகளை ஜெயித்தார், வியாதிகள் நீக்கி போடுவதற்காக அதை ஏற்றுக்கொண்டார், பலியானார். சொல்லப்போனால் நம்ம பாவங்களுக்கு பலியாக வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்தார், பலியானார். உங்களுடைய பாவங்களுக்கு இப்போ நீங்கள் அதில் ஒரு பிரயாசித்தம் பண்ணணும், நம்ம பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக இயேசு என்ன செய்கிறார், பலியாக்கப்படுகிறார். உங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்களுக்கு பிள்ளைகள் பலியாக்கப்பட வேண்டும், ஆனால் அந்த பிள்ளைகள் பலி செலுத்தப்படக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார், பலியாகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நமக்காக பலியான பிரியமல்ல. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு செய்து இருக்கிறார். அந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார், விசுவாசிகளுக்கு வெளிச்சமாகத்தான் இருக்கிறார். ஆனால் அதை அறியாதவர்களுக்கு, அவரை நம்பாதவர்களுக்கு அவர் இடறுதலுக்கு எதுவான கல்லாக இருக்கிறார். அதனால் விசுவாசிக்கணும். அப்போ இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். கொலைகாரங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறி விடுகிறாங்க. ஆகாதல் அந்த இளைய குமாரன் பாருங்களா, எல்லாத்தையும் இழந்து போனவனாக இருந்தான். ஆனால் திரும்ப தேவனுடைய சித்தப்படி வரும்போது பழையபடி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பித்தல் வருகிறது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்கிறது, வருகிறது. இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்கிறது இருக்குது. வெறுமையாக்கப்பட்ட யாபேசுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், வெறுமையாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். கர்த்தரை தேடின பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவங்க எல்லைகளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான். 70 பேராக எகிப்துக்கு போனாங்க. திரும்பி வரும்போது ஒரு பெருகி இருந்தார். அந்த பெருகக்கூடாது என்பதற்கு பார்வன் எவ்வளவோ முயற்சிகளை பண்ண, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போட்டுருங்கன்னு சொன்னான், எல்லாத்தையும் அழிச்சு போடுறேன்னு சொன்னால், எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் அவங்க பெருகி கொண்டே இருந்தார்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பெருக்கத்தின் தேவன் சத்துரு நிறைய காரியங்களை செய்யலாம். நம்ம வறுமையை கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தை பெருக விடாமல் என்ன செய்யலாம், பண்ணலாம். நம்முடைய நினைவுகளை சீரழிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி தடைகளை கடந்து நீ போவாய். தடைகளை கர்த்தரை நீக்கி போட, தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார் என்று சொல்லி மீகா 2:13 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பதாக போகிறார். சாத்தானை எதிர்க்கிறவர் நமக்கு முன்னும் பின்னும் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் பில்லி சூன்யம் வைத்தாலும், எத்தனை மந்திரவாதங்கள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதங்க. பில்லி சூன்யங்கள்லாம் அக்னியில் சுட்டரிக்கிறது சாம்பலாக்க படும். பில்லி சூன்யம் வைக்கிறவங்களுக்கு தான் திரும்பி என்ன செய்யும், நம்ம அதை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். அந்த கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். பில்லி சூன்யம் பண்ணுறவங்க மனம் திரும்பணும், இல்லைன்னா அவங்க துரத்தப்பட வேண்டும். ஏன்னா இப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு சொல்லி பில்லி சூனியம் பண்ணுறவங்கள ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் கெடுத்து போட்டுருவாங்க. அதனால துரத்தணும். இப்போ உங்கள் ஊரில் யாராவது பில்லி சூனியம் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கள துரத்தி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒன்று ரெச்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு ஜெபம் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா அந்த ஊரை விட்டு துரத்திடுங்க. இப்போ மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, கெடுத்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் சொசைட்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் தெருக்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி பில்லி சூனியத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பில்லி சூனிய பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள், அதில் ஆண்டவர் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் எத்தனையோ மக்களை விடுதலையாக்கினீரே, இந்த பிள்ளைகளையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாவ சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க தகப்பனே. நீர் எங்களுக்காக சிலுவையிலே சாபமானீரே, எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக
பலியாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் இனிமேல் யாரும் பலியாகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் யாரும் தருத்தரப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் யாரும் ஆண்டவரே அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை செயல்படத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னம் காணப்படுவதாக, கர்த்தருடைய வார்த்தை காணப்படுவதாக, பரலோகத்தின் நன்மைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக, எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றப் போகிறீங்க. அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவ கிருபை சமாதானம் என்னாலும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. இந்த உலகத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ்.